சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/6/2026 ஆனி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மாலை மணி 3:09 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் காரியங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்வதும், யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள், இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக ஏற்றத்தை ஏற்படுத்துவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, மன அழுத்தம் தீர்வது, தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படுவது, மேலதிகாரிகளிடம் மனம் விட்டு பேசுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவது, உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதிதாக குடும்பத்திற்கு தேவையான அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், தொழில் ரீதியாக பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும், வியாபார ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிதாக பயணங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய உத்தமம். உறுதுணையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இடமாற்றத்திற்கு தயாராகி கொள்வதும், தொழில் மாற்றத்திற்கு
அனுகூலங்கள் ஏற்படுவதும், தடைப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மிக சிறந்த பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வசந்தங்களும் சுபகாரியங்களும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் உற்று நோக்கக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். டக்குன்று அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறுவதும், வாகனங்களில் மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் பெரிய அளவுக்கு யோக பலத்தை பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். மதியம் 3:08 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அக்கம் பக்கம், பயணங்கள் சமயம், பிள்ளைகள் விஷயம் எல்லாவற்றிலும் ஒரு நெருடல் காணப்படக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் எல்லாமே வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.